ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நாட்களும் அதனுடைய சிறப்புகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுகிறது. சித்திரை மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்கள் உள்ளது. இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடு முறைகள், பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருகச் செய்யும். மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான வழிபாடாக சித்திரை வழிபாடு பார்க்கப்படுகிறது. சித்திரை மாதம் சிவபெருமான், அம்பிகை மற்றும் பெருமாளின் அருளை பெறுவதற்கான வழிபாடுகளாக சித்திரை மாதம் கருதப்படுகிறது. சித்திரை மாதத்தில் வரும் முக்கிய நாட்களை பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். தமிழ் வருடங்களின் முதல் மாதம் சித்திரை. சூரிய பயணம் சித்திரை மாதத்தில் முதல் ராசியான மேசத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து 12வது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார். இந்த சுழற்சியே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அதனால்தான் சூரியனின் பயணம் தொடங்கும் முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருடப்பிறப்பு என மக்கள் கொண்டாடுகின்றனர். கேரள மாநிலத்தில் சித்திரை முதல் நாளானது சித்திரை விசு என்ற பெயரில் கொண்டாடப்படும். பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்கம், வெள்ளி பொருட்கள், நவரத்தினங்கள், பல வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கும் கண்ணாடி, தேங்காய் அழகாக அலங்கரித்து வைப்பார். மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்கள் அனைத்தையும் முதலில் பார்ப்பார்கள். இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள். இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருவிழா தாங்க மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம், குதூகலம் தான். இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகை கரையை அடையும் பொழுது அவருக்கு வந்து சேரும் கோபத்துடன் ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியிற்கு போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூரிலிருந்து மக்கள் அலையலையாக வருவார்கள். நான்காவது, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதி. அட்சய திருதி என்பது சித்திரை மாதத்தின் வளர்பிறையின் 3வது நாளான திருதியை கடைபிடிக்கப்படுகிறது. அட்சய என்றால் எப்பொழுதும் அல்ல அல்ல குறையாது என பொருள்படும். அதாவது இந்த நாளில் செய்யப்படும் நல்ல செயல்களான தான தர்மங்கள் அல்ல அல்ல குறையாத அதிக பலன்களை தரும். பார்வதி தேவி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசுராமர் அவதரித்ததும் இந்நாளில்தான். அட்சய திருதியை அன்று தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமண தடை அகலும். உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துகள், அகால மரணம் போன்றவை ஏற்படாது. கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும். அட்சய திருதியில் செய்ய வேண்டியவை. அட்சய திருதி நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகமும் உண்டு. சித்திரையில் வரும் அட்சய திருதி அன்று வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்குவார்கள். தங்கம் வாங்க முடியாதவர்கள் அன்று ஏதாவது ஒரு மங்கள பொருட்களை வாங்கினாலும் நல்லது. மஞ்சள், உப்பு அந்த மாதிரி வாங்கிக் கொள்ளலாம். குடும்பம் செல்வ செழிப்புடன் திகழும் என்பது நம்பிக்கை. அன்றைய தினம் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தினால் ஆன பச்சரிசி, மல்லிகைப்பூ போன்ற பொருட்களையும் நாம் வாங்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பால் பாயசம் படைத்து வழிபடுவது செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. லட்சுமி பூஜை.
சித்திரை மாதத்தில் வரக்கூடிய லட்சுமி பூஜை. சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமியில் திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுகிறது. அதனால் அந்த நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபட செல்வம் பெருகும். சித்திரை மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுகிறது. அன்றைய நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகளும் அதனுடைய முக்கிய நாட்களும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சு. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதலில் தமிழ் வருட பிறப்பு, இரண்டாவது சித்ரா பௌர்ணமி, மூன்றாவது சித்திரை திருவிழா, நான்காவது அட்சய திருதி, ஐந்தாவது லக்ஷ்மி பூஜை. இந்த ஐந்தும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.